Hello everyone, welcome to the midweek market update. இன்னைக்கு டேட் 11th மார்ச். நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,866. பேங்க் நிஃப்டி 55,735. இந்த லெவல் தான் நம்ம பல மாதங்களாக பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஈவன் ப்ரைஸ் இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம இந்த லெவல் பேசிகிட்டு இருந்தோம். ஈவன் ப்ரிசைஸாக 23,600 பாயிண்ட் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 2-3 நாள் முன்னாடி நிஃப்டி 24,865 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் சொன்னது 24,300ங்கிறது மினிமம் லெவல். அதாவது இந்த கரெக்ஷனுக்கு 24,300ங்கிறது வந்தே தீரணும். அது ஒரு மினிமம் லெவல். ஆனால் இன்டர்னல் வேவ்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா, அதாவது சப்வேஸ் வேவ் தேவைப்படி எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா 23,800லேருந்து 23,600 ஜோன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2-3 நாள் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். இது அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா 22 நவம்பர், ஓகேங்களா? தமிழில் இப்போ போட்டேன்னா ஞாபகம் இல்லை, இங்கிலீஷில் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். 22 நவம்பர் அப்போது நான் ஷேர் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5ஆக இருந்தாலும் சரி, இதில் எக்ஸாக இருந்தாலும் சரி, வர வேண்டிய இடம் 23,830லேருந்து 23,700. நான் இன்ன வரைக்குமே இந்த லைன்ஸ் நான் மாற்றலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, 23,829, 23,698. இது நான் முதல்லேருந்தே எதிர்பார்த்துட்டு இருக்க லெவல் தான், ஓகேங்களா? இப்போ அந்த லெவல் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கரெக்ஷன்ஸ் முடிஞ்சது அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னா, எஸ், எல்லாத்தோட போர்ட்ஃபோலியோவுமே நம்ம கண்டிப்பாக ரெட்டில் தான் இருக்குது, டவுனில் தான் இருக்குது. நானும் ரொம்ப ஆர்வமாக எப்போ ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றத நானும் பார்த்துட்ருக்கேன். ரிவர்சல் ஜோன்லாம் வந்தாச்சு. பட் என்னென்னா, இந்த வி ஷேப் ரெக்கவரி அப்படிங்கிறது எப்பாச்சும் தான் நடக்கும். அதாவது நம்ம எதிர்பார்த்த லெவல் இங்கே, ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கு பாருங்கள். வி ஷேப் ரெக்கவரினா இப்படி வேகமாக இப்படி வி ஷேப்பில் ரெக்கவரி ஆகுது. வேகமாக அப்படியே வேகமாக. இது யூஸ்வலாக ஆகாது, ஓகேங்களா? நம்ம எப்பாவது நடக்கிறத எதிர்பார்க்க முடியாது. எப்பவுமே எப்படி ரிவர்சல் நடக்குமோ அதுதான் இப்போ நம்ம எதிர்பார்க்க முடியும். எப்போ ரிவர்சல் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு கன்சால்டேஷனாச்சு வேணும், ஓகேங்களா? இப்போ நம்ம எதிர்பார்த்த லெவல் எல்லாம் வந்துருச்சு. ஈவன் ப்ரிசைஸாக பார்த்தீங்கன்னா 23,698 மார்க் பண்ணியிருக்கேன். லோ பாருங்க 23,700. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 23,700. ஸோ எனக்கு அந்த லைனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அந்த முக்கியமான இடத்துக்கு வந்துருச்சு. பட் வந்த விதம் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இன்னுமே கரெக்ஷன்ஸ் முடியல அப்படின்ட்டு. நீங்கள் அந்த போஸ்ட்டை பார்த்தாலும் தெரியும், அதான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். லெட் அஸ் see ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் we can decide based on the pattern. எப்படி வருதுங்கிற பேட்டர்ன், how it reaching these levels. அந்த ப்ரைஸ் வந்துடும், அந்த ஜோனுக்கு வந்துடும். ஆனால் வர்றது எப்படி வருது, என்ன வகையில் வருது, என்ன பேட்டர்னில், எந்த சப்வேவில், அதெல்லாம் வச்சு தான் கரெக்ஷன் முடிஞ்சதா இல்லையான்ட்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ இருக்கிறத பார்க்கும்போது வி ஷேப் ரெக்கவரி நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமே தவிர முன்னாடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதை இப்போ ஓரமாக வச்சுருவோம். வி ஷேப் ரெக்கவரி இப்போ யோசிக்க வேண்டாம். நார்மல் ரெக்கவரி நடக்கும்னா கூட ஒரு ஃபர்ஸ்ட் கன்சால்டேஷன் வேணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு லோ வரலாம். அப்படி வந்துச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 23,600 ஜோன், இப்போ ஆல்ரெடி இந்த ஜோனில் தான் இருக்குது, 23,700 இருக்குது. ஸோ 23,600லேருந்து 23,500 அந்த ஜோன் ரொம்ப முக்கியம். அதாவது இப்படி ஒரு கன்சால்டேஷன் மறுபடியும் ப்ரைஸ் ஒரு கன்சால்டேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த 23,500 23,600 ஜோன் வந்துச்சுன்னா நம்ம கரெக்ஷன் முடியுது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அல்லது ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட் பவுன்ஸாஸ் வரும்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒருவேளை இந்த மாதிரி பவுன்ஸ் இது வராமல் நாளைக்கோ நாளானிக்கோ ப்ரைஸ் டைரெக்டாக இந்த 23,700 கீழே, அதாவது 600 500 ஜோனில் டைரெக்டாக வந்துச்சுன்னா என்னோட ப்ரைமரி தாட் எப்படி போயிடும்னா, லைக் மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு லோ, அதாவது 23,500லேருந்து 23,200, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 2 விதத்தில் என்ன இப்போ ரிவர்சல் எதிர்பார்க்க முடியும். டைரெக்டாக வந்துருச்சுன்னா, அதாவது டைரெக்டாக நம்ம சொன்ன லெவல் ஆஃப் 23,600 500 வந்துருச்சுன்னா ஒரு பவுன்ஸ் மறுபடியும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பவுன்ஸை அப்போ நம்ம பார்க்கணும். ஆனால் ஒரு வேளை இப்போ டைரெக்டாலாம் போகாமல் நாளிலேருந்தே ஒரு பவுன்ஸ் இப்படி ஒரு சைட்வேஸில் போகுது அப்படின்னா 23,500 ஜோன் வந்தாவே நம்ம ரிவர்சல் வருது அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த 2 வியூ தான் இப்போதைக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோ சொன்ன மாதிரி தான், ஒரு லேகோ 2 லேகோ வரலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு லேக் வந்துருச்சு. நான் போன டைம் சொன்னதே தான் இப்போவும் சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ கரெக்ஷன்ஸ் இன்னும் கிளியராக முடியல. நார்மலாக ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகணும். இந்த பேஸ் இன்னும் ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. ஸோ பேஸ் ஃபார்ம் ஆகி ஒரு பேனிக், ஒரு லோ, என்னடா மறுபடியும் கீழே போகுது அப்படிங்கிற தாட் வரும்போது ரிவர்சல் வரும், ஓகேங்களா? ஸோ இன்னொரு 1 or 2 லோ அது எப்படி வரும்னு நான் சொல்லியிருக்கேன். அதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லோ மினிமம் ஆச்சு வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இது நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் அதுதான் நம்ம இங்கிருந்தே மார்க் பண்ணோம் எப்படி கீழே வரும் அப்படின்ட்டு. இதெல்லாம் மினிமம் லெவல்.
ஈவன் நான் உங்களுக்கு 2-3 ஃபியூ வீக்ஸ் முன்னாடி இல்லை ஃபியூ மந்த்ஸ் முன்னாடியே ஞாபகம் இல்லை, 2 வகையை மார்க் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே 1-2 1-2 அப்படின்னா இந்த லெவலுக்கு வரணும். 27,800 அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். மினிமம் 27,800 வந்துடணும் அப்படின்ட்டு இங்கே நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இதுவே இது எல்லாமே ஒன்னா இருந்துச்சுன்னா இந்த ப்ளூ கலர் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, 53,500 450 இதுவே வரலாம் அப்படின்ட்டு நான் பல மாசமா சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இந்த நவம்பர்ல நம்ம நம்ம நிஃப்டி சார்ட் காட்டணும், அப்போ இருந்து நீங்க சார்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இந்த ப்ளூ லைன் இருக்கும். சரிங்களா, டீப்பர் கரெக்ஷனுக்கு வச்சுட்டு இருக்கேன். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்துருச்சு. அதாவது 55,230 இந்த ஜோனை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் விடக்கூடாது. ஓகேங்களா, அப்படி விட்டுச்சுன்னா 54,200க்கும் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 1000 பாயிண்ட்டும் டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா, இப்போ நிஃப்டியும் ஒரு வேலை இன்னொரு லோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதே லாஜிக் தான். ஒருவேளை இப்போ டைரக்டாவே இப்போ பேங்க் நிஃப்டி கீழே வருதுன்னா இந்த 2 மிட்டுக்கும் நடுவில் 2 பாயிண்ட்டுக்கும் மிட்ல நின்று அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ஆகி மறுபடியும் ஒரு லோ வந்து 54,210 வந்து இந்த ஜோன்ல வந்து ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒருவேளை இங்கேயே கன்சால்டேட் ஆகுதுன்னா, ஓகேங்களா, இங்கேயே கன்சால்டேட் ஆகுதுன்னா நம்ம இந்த ஜோன்ல டைரக்டா ஒரே ஒரு லோக்கு அப்புறம் ரிவர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ 1 or 2 லோஸ் மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன், ஒரு பேஸ் ஃபார்மேஷன் இல்லாம நம்ம கரெக்ஷன் முடிஞ்சதுன்ட்டு நார்மல் வேல எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ டைரக்டா லோ வந்துச்சுன்னா ஒரு கன்சால்டேஷன் மறுபடியும் வரும். இல்லை முன்னாடியே ஒரு கன்சால்டேஷன் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு லோ வந்து நம்ம ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ரிவர்சல் தான் என்னோட பிரைமரி தாட். ஓகேங்களா, எண்ட் ஆஃப் தி கரெக்ஷன். ரிவர்சல் எண்ட் ஆஃப் தி கரெக்ஷன், அதாவது அடுத்து 30,000 லெவல்ஸ், 28,000 29,000 30,000 ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படிதான் கணக்கு. பட் அப்படி இல்லைனாலுமே ஒரு சிக்னிஃபிகண்ட் பவுன்ஸ் ஆச்சு வரணும், நல்ல பவுன்ஸ் ஆச்சு வரணும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில். அந்த பவுன்ஸை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ. நிஃப்டி ஐடியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போன வாரத்தில் போன வீக் பேசும்போது இதுதான் நான் வரைஞ்சு காமிச்சிருந்தேன். அதாவது 29,300 29,300லேருந்து 28,500 அந்த ஜோன் வந்தால் தான் ஒரு டீசென்ட் பவுன்ஸாஸ் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னேன். இங்கே நிறைய பேர் கேட்டாங்க கரெக்ஷன் முடிஞ்சது. இல்லை, அந்த ஜோன் வராமல் முடியாது. அப்போ நான் என்ன மார்க் பண்ணியிருந்தேன்னா ஈவன் ஒரு டயக்னல் கூட ஃபார்ம் ஆகலாம் அப்படின்றத இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வரைக்கும் டயக்னல் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த லைன் வேணால் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு பார்த்தா கிளியராக தெரியும். இது ஒரே நிமிஷம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த லைன். ஸோ 29,300லேருந்து 28,500 இப்போ அங்கே தான் இருக்குது. பட் ஆனால் அதே சமயம் இம்பல்ஸ் டவுனாகவும் போகலாம். இப்போ எனக்கு என்ன ஒரே டவுட்னா, இது ஒரு எண்ட் ஆஃப் தி கரெக்ஷனா இல்லை நிஃப்டி மாதிரியே ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் அந்த கன்சால்டேஷன் ஆகிற சமயத்தில், இந்த கன்சால்டேஷன் ஆகிற சமயத்தில் நிஃப்டி ஐடியுமே ஒரு கன்சால்டேஷன் ஆகி மறுபடியும் ஒரு லோ வந்து மேபி இந்த 26,000 ஜோன் இல்லை 28,500 அந்த ஜோன் வந்துட்டு ட்ரெண்ட் மாறுதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஓகேங்களா, இது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தான். பட் அது 5 முடியுதா இல்லை 3 தான் முடியுதா அப்படின்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம இது வரைக்கும் நினைச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கனால லெட் அஸ் see. ஓகேங்களா, பட் இன்னும் ஒரு லோ ஆச்சு வரும் அப்படிங்கிறது என்னுடைய தாட்ஸ். 1 or 2 லோவாக மட்டும்தான் பவுன்ஸுக்கு அப்புறம் வருதா இல்லை டேரக்டா வருதாங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்மால் கேப்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சார்ட். அதாவது நம்ம சிக்னிஃபிகண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் கூட நிஃப்டி ஐடி அப்புறம் நிஃப்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு 3 வேவ் ரைஸ் இருந்து பாருங்க, 3 வேவ்ல மேலே போய் 5 வேவ்ல கீழே வரணும்னு மார்க் பண்ணியிருந்தேன். அதே இடத்துக்கு தான், இதே இடத்துக்கு தான். இப்போ பாருங்க 3 வேவ்ல போய் 5 வேவ்ல வந்திருக்கு. இது நான் மார்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு லோ அந்த அதான் அந்த பவுன்ஸ் அந்த கன்சால்டேஷன் இன்னும் வரமாட்டேங்குது. ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா யூஸ்வலான ரிவர்சல்ஸ் பேஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நடக்கும். ஸோ பிரைமரி வியூ படி we are very close to the end of the correction ரிவர்சல். இந்த இடம் விடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதாவது 23,200லேருந்து இந்த கேப் 22,900 23,000 அந்த ஜோன் விடாத வரைக்கும் பிரைமரி வியூ தான் எண்ட் ஆஃப் தி கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த லெவல் விட்டுச்சுன்னா ஆல்டர்னேட் வியூ எடுத்துக்க வேண்டியதான், இது வரைக்கும் போகும் அப்படின்ட்டு இது கீழே. பட் இப்போ வரைக்கும் அந்த வியூ எடுக்கல. பிரைமரி வியூ படி we are very close to end of the correction. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி கேப் டவுன் எல்லாம் இந்த இடத்துல கேப் டவுன் எல்லாம் ஆகலை அப்படின்னா கரெக்ஷனே முடிஞ்சிடணும். அப்படி இல்லைனாலுமே ஒரு நல்ல ரிவர்சல் கிடைக்கும், பவுன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான வியூ. ஸோ பாருங்க, இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து என்னோட லேர்னர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுறது தான். ஸோ ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எலியாட் வேவ், அதாவது ப்ராக்டிக்கலாக எலியாட் வேவ்னாவே பல பேர்த்துக்கு வந்து தப்பு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சார்ட்ஸ் பார்த்து தான் இருக்கீங்க எவ்வளோ ப்ரிசைஸாக லெவல்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது தான் முக்கியம். ஸோ ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலியாட் வேவோட உண்மையான டெப்த் என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை விட முக்கியமாக இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து என்னோட லேர்னர்ஸ்க்காகவும் எலியாட் வேவில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்காக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் அவங்களுக்கு எப்படி ரியல் டைமில் ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ எந்த வகையிலும்
பைசல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேணாம், நானும் எந்த வகையிலும் ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் கொடுக்கல. சரிங்களா? ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர்.